நாளை மறுமையில் சிலர் சோதிக்கப்பட்டவர்களெல்லாம் கொண்டு வரப்படுவாங்களாம். இந்த செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது சோதிக்கப்பட்டவர்கள்லாம் மறுமையில் கொண்டு வரப்படுவாங்க. அவர்கள் என்ன ஆசைப்படுவாங்கன்னா, அவங்களோட கூடுதலான ஆசைகள் என்னதாக இருக்கும்னா, இந்த உலகத்தில் எங்கள் தோள்கள் எல்லாம் கத்தரிக்கோள்களால் வெட்டப்பட்டிருக்க கூடாதான்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க என்ன செய்வாங்க, ஆசைப்படுவார்கள். அந்த சோதனைகளுக்கு அவங்களுக்கு கிடைச்ச தரஜாவை பார்த்துட்டு, அவங்களுக்கு கிடைச்ச தரஜாவை பார்த்து விட்டு அவர்கள் நினைப்பார்கள், இன்ன அஷத்தன்னாசி பலாஅனல் அம்பியா, உங்களில் அதிகம் சோதிக்கப்படுகின்றவர்கள் நபிமார்கள், சும்மல் சாலிஹூன், பின்னர் நல்லவர்கள், சும்மல் அம்சல் ஃபல் அம்சல், பின்னர் அவர்களை போல வாழ நினைக்கின்றவர்கள், உப்தலல் மர்வால கத்ரி தீனிஹி, ஒவ்வொரு மனிதனும் அவருடைய மார்க்கத்துக்கு ஏற்ப சோதிக்கப்படுவார், அவருடைய மார்க்கத்துக்கு ஏற்ப சோதிக்கப்படுவார் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கும். அவன் செய்கிற அமல்கள் அவனை அங்கே கொண்டு போய் சேர்க்காத அளவுல அவன் அமல் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அல்லாஹ் அவனுக்கு அந்த அந்தஸ்தை கொடுக்க நினைப்பான். அதனால நீதியானவன் அவனை சோதித்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் தஆலா அந்த சோதனையில் அவன் பொறுமை காப்பானா, அதனூடாக அந்த தரஜாவை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அவனுக்கு கொடுத்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எனவே ஒரு முஃமினாக இருக்கக்கூடிய நாங்கள், எங்களுக்கு எந்த சோதனை வந்துட்டாலும், சோதனை மனிதனுக்கு கஷ்டமானது, வேதனையானது, அதை அவன் நீக்குவதற்கு முயற்சி எடுப்பது இயல்பானது. ஆனால் அதில் எதுலேயுமே அவன்கிட்ட ஒரு பதட்டம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய சுன்னத்தை அவன் புரிஞ்சுக்கொள்ளணும். இதுதான் நாளை மறுமையில் என்ற தரஜா. நான் செய்யக்கூடிய அமல்கள் குறைவு, நான் செய்யக்கூடிய பாவங்கள் அதிகம். அப்படி இருக்கிற டைமில் இது அல்லாஹ் எனக்கு தனியாக தரக்கூடிய ஒரு கிஃப்ட் போல. இதன் மூலமாக அல்லாஹ் தஆலா என்ற தரஜாக்கள் என்ன செய்வான், உயர்த்துவான். உங்களுடைய சூழ எது வந்தாலும் சரி, மனைவியால், குழந்தையால், பிள்ளைகளால், மனைவிக்கு கணவனால், பிள்ளைகளால், எதால் வந்தாலும் சரி, இதில் ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்யுது எனக்கு உண்டு என்று விளங்கக்கூடிய அமைப்பில் இருந்தால், சொல்ல போனால் உலக வாழ்க்கையும் ஹைராக போயிடும். நம்ம யாரோடையும் பதறிக்கல மாட்டோம், தந்தாலும் பதற மாட்டோம், தராது விட்டாலும் பதற மாட்டோம். எல்லா இடத்துலையும் ஒரு அமைதியாக இருப்பு, உலக நட்புகள் அழகான முறையில் என்ன செய்யும், எங்களுக்கு போய்கொண்டிருக்கும். இந்த விளக்கம் கிடைக்குமாக இருந்தால், எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த புரிந்துணர்வையும் விளக்கத்தையும் எங்களுக்கு தந்து, இந்த சோதனைகள் தான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் தரஜாக்களையும் அந்தஸ்துக்களையும் கூலிகளையும் நாளை மறுமையில் இபாதத்துக்கள் எப்படி தருகிறதோ அதுக்கு மேலாக இந்த சோதனைகள் தான் என்ன செய்யும், எங்களுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை புரிந்து நடக்கக்கூடிய மக்களாக அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியருள் புரிவானா.